Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu in ja'akum fasiqun binaba'in fatabayyanu an tusibu qauman bijahalah wa tusbihu 'ala ma fa'altum nadimin. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam ma ahsana hadhihi al-ka'bah fa inna 'izzatal mu'minin mithla hadhihi al-ka'bah aw kama qala alaihi salatu wassalam. Walladhi jalla sha'nuhu ta'ala wa nabiyyu ta'ala ma'ala சாமியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை நல்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை சற்றும் பிசனாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாமீன்கள், தாமீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நிலவட்டும் ஆகுகிறார். எல்லாம் வல்ல மிக அந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற, அவன் இறங்குகின்ற எல்லா செயல்களையும், எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல்ல நவீன யுகங்கள் அதனுடைய உச்சத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களும் நவீனமயமாக்கப்பட்ட டெக்னாலஜி அப்படின்ற நவீனமயமாக்கல், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஒரு விதமான உச்சத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, மனிதர்கள் சில பொருட்களை, சில சாதனங்களை தங்களுடைய உபயோகத்திற்காக அந்த பொருட்களை எல்லாம் தன்வசப்படுத்தி, தங்கள் தொழில் ரீதியான பொருட்களாக இருந்தாலும் அல்லது தான் வியாபாரம் சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்களை நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அதை வச்சு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம். இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், சில சாதனங்கள் ஆரம்ப காலத்தில் சில பொருட்களை, சில சாதனங்களை நம் வசம் வைத்திருந்தோம், அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்துச்சு. அதை வைத்து நம்முடைய தொழில், வியாபாரம், குடும்பம், இது போன்ற வாழ்க்கை அந்த நாட்களை நாம் கழித்து வந்தோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அப்படியே தலைகீழாக மாறி சில பொருட்கள், சில சாதனங்கள் மனிதனை அதன் வசம் வைத்திருக்கின்றது. சில உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கையில் இருக்கிற தொலைபேசி ஆரம்பத்தில் அது நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு, நாம் தொலைத்தொடர்பு சாதனங்களாக நாம் உபயோகிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய சூழல், அது போன்று வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி, அந்த மொபைல் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த செயலிகள், அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அப்படியே தலைகீழாக மனிதர்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் மாறி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. இது எந்த அளவுக்கு ஒரு நவீனத்துடைய உச்சமாக நம்மளாம் பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், இதனுடைய பாதிப்புகள் என்ன, அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள், இந்த விஷயத்தின் மூலமாக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, இந்த விஷயம் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்ததனால நாம் இழந்த நிம்மதிகள், வெறுமதிகள் என்ன அப்படின்றத நாம் சிந்திச்சு பார்க்கணும். நான் ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் ஒரு காலத்தில் நாம் உபயோகம் செய்து வந்தோம். ஒரு காலம் இருந்துச்சு, ஊரில் அல்லது தெருவில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் அந்த பொருள் இருக்கும். அவங்க வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா சொல்லி அனுப்புவாங்க, போய் பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருந்த சூழ்நிலை மாறி இன்னைக்கு ஒரு வீட்டில் பல
ஃபோன்கள், பல தொலைத்தொடர்பு சாதனங்கள், குறிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டில் பல ஃபோன்கள் நடமாடக்கூடிய ஒரு சூழல் மாறி வருகிறது. இன்னைக்கு அத்தியாவசிய தேவை என்பதையும் தாண்டி ஒரு ஆடம்பரமாக அதை தொலைத்தொடர்பு ஒரு ஆள்கிட்ட தொடர்பு கொள்வதற்கான ஒரு சாதனமாக இருந்ததை தாண்டி எப்படி உணவு, உடை, இருப்பிடம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையோ அதே போன்று ஒரு மனிதனுடைய கையில் வயது வரம்பு இல்லாமல் அவனுடைய கையில் இந்த செல்போன் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் என்ன செஞ்சிருச்சுன்னா உலகம் அப்படியே மாறிடுச்சு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா மனிதனுடைய சிந்தனை உணர்வு, ஆன்மீக உணர்வு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் அது நம்மளை வசப்படுத்துகின்ற பொழுது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற வரை நம்முடைய குடும்ப வாழ்க்கை அல்லது உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா சீரா போய்கிட்டே இருந்துச்சு. எப்பொழுது அதன் வசம், அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் நாம போயிட்டோமோ நம்முடைய அடுத்த தலைமுறையினருடைய அல்லது வாழக்கூடிய இந்த தலைமுறையினருடைய ஆன்மீக உணர்வையும் சிந்தனை உணர்வையும் என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த சாதனம், அந்த போன் அப்படியே என்ன செஞ்சிருச்சுன்னா மழுங்கடிக்க செய்து விட்டது. ஒரு காலத்துல மனிதன் மதுவையும் சூதாட்டத்தையும் போதையாக கருதி வந்த காலம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த செல்போன்கள் அது ஒரு போதையாக மாறி அடுத்த தலைமுறையினிடத்துல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவது ரொம்ப கவலைக்குரிய விஷயம், பயப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்ம போதைப் பொருள் பாவனை வெளியே போயிட்டு வாங்கி அதை பாவிப்பது என்பதையும் தாண்டி நம்மளுடைய சட்டை பையில் இருக்கக்கூடிய அந்த செல்போன் சில நபர்களுக்கு ஒரு போதைப் பொருளாக மாறிவிட்டது. இஸ்லாமிய பார்வையில் இதை நாம் எப்படி பார்க்கணும்? ஒரு பொருளுக்கு, அந்த விஷயத்திற்கு அடிமையாகின்ற விஷயத்தை, ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அதிகமாக செலவிடக்கூடிய உறவுகளை தாண்டி அதிகமாக செலவிடக்கூடிய நேரம் எதுலன்னு பார்த்தோம்னு சொன்னா அந்த போனோட தான் அதிகமான நேரங்கள் செலவிடுகின்றார்கள். ஆரம்ப காலத்துல குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளாக, அவர்களுடைய பொழுதுபோக்கு சாதனங்களாக சில பொருட்களை வாங்கி கொடுப்போம் விளையாடுறதுக்கு. அது பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட கை கால்களை அசைத்து அல்லது அந்த பொருளில் அசைவு இருக்கும், அதை ரசித்து வாழக்கூடிய குழந்தைகள் இருந்தார்கள். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சமாதானம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக இன்னைக்கு என்ன செஞ்சிடோம்னு சொன்னா வீடுகளில் இருக்கக்கூடிய போனை பிள்ளைகளை சமாதானப்படுத்துவதற்கான ஒரு சாதனமாக நாம் ஆக்கிட்டோம். நிறைய வீடுகளில் பிள்ளை அழுது சாப்பிடல, அதை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் விளையாட்டு பொருட்கள் அல்லது பெற்றோர்கள் விளையாட்டு பொருளாக மாறி அந்த பிள்ளைகளுக்கு சமாதானப்படுத்தி உணவூட்டிய காலத்தை தாண்டி இன்னைக்கு சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக, பிரதானமான ஒரு பொருளாக இன்னைக்கு எல்லா வீடுகளையும் பெரும்பாலான வீடுகளில் இன்னைக்கு செல்போன் மாறிடுச்சு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே நோக்கம் வச்சிருக்கிறான். எல்லா பொருட்களும் அல்லாஹ் தஆலாவின் மூலம் இந்த உலகத்திற்கு வந்த அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்திய அல்லாஹ் தஆலா படைத்த எல்லா பொருட்களும் எல்லாமே அவன் தான் படைச்சிருக்கிறான். ஆனா எல்லா பொருட்களையும் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல படைச்சிருக்கிறான். மனித படைப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சதன் நோக்கம் என்னன்னு சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித படைப்பினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இறைவனை வணங்குவதுதான் மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அறிமுகப்படுத்துகின்றான். அந்த நோக்கத்திலிருந்து எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சானோ அந்த நோக்கத்திலிருந்து நம்மை தூரப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன் மாறிடுச்சு. நேரங்களையும் மட்டுமல்ல, மனிதனுடைய மன அமைதியை பறித்து அவனை தனிமைப்படுத்தி இறை நினைவிலிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய ஒரு சாதனமாக இன்னைக்கு மொபைல் போன் மாறிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தலைமுறையினர் இருந்தார்கள். தஹஜ்ஜத் தொழுகையின் மீது ஆர்வம் காட்டக்கூடிய தலைமுறையினர்கள் இருந்த அந்த சமூகத்தில் இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுகையினுடைய நேரத்தில் தான் கண்களை மூடக்கூடிய ஒரு சமூகமாக இளைய தலைமுறையினர் மாறி வருகிறார். தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுந்து தொழுத ஒரு சமூகம் முன்னோர்கள் இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுகையில தான் கண் மூடக்கூடிய, தூங்குவதற்காக வேண்டி கண் மூடக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி வருகின்றார்கள். காரணம் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன். குர்ஆனினுடைய வசனங்களை பேசிய நாவுகள் நம்முடைய முன்னோர்களுடைய நாவுகள். குர்ஆன் வசனங்களை, திக்ருகளை, துஆக்களை பேசிய முன்னோர்களுடைய நாவுகள் அதே சமூகத்தில் வரக்கூடிய அடுத்த தலைமுறையினருடைய
நாவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக மாற்றி இருக்கின்றது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், குறிப்பாக இந்த செல்போன். நேரவரையும் மட்டுமல்ல, எல்லாத்தையும் நம்மள்கிட்ட வந்து பறிச்சிருச்சு. கணவன் மனைவிக்கு மத்தியில பிளவுகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில எல்லா பிளவுகளுக்கும் ஒரு காரணமாக நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா எல்லா காரணத்தையும் நாம் லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தோம்னா அதிலே ஒரு காரணம் இந்த கண்டிப்பாக அந்த பிரிவுக்கு, அந்த பிளவிற்கு ஒரு காரணமாக தன்னுடைய பங்கை அந்த செல்போன் ஆற்றாமல் இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம சமூகத்தினர்கள் மாறி இருக்கின்றோம். சமூகத்தினர்கள் இந்த அடுத்த தலைமுறையினர்களை எப்படி அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும்? இன்னைக்கு ஆய்வுகள் 2025 எல்லா பொருட்கள் குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டது. உலகத்தில் அந்த ஆண்டுகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ 2025 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா உபயோகத்திற்கான ஆய்வுகளும் நடத்தப்படும். எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரிந்த தெரியாத பொருட்களை எந்த அளவிற்கு உபயோகம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்ற அந்த ஆய்வு நடத்தப்பட்ட பொழுது இன்னைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக ஸ்க்ரோல் செய்யப்பட்ட, அதாவது மனித விரல்கள் நம்ம நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 2025ஆம் ஆண்டு மனித விரல்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது எதுக்குன்னு சொன்னால், தங்களுடைய சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள்ல செய்திகளை பார்ப்பதற்கும் செய்திகளை பகிர்வதற்கும் தான் மனிதர்களுடைய விரல் அதிகமாக உபயோகம் செய்யப்பட்டுள்ளது 2025ஆம் ஆண்டுல. தகவல் பரிமாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட சமூக வலைதளங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நேரத்தையும் மூளையும் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய கருவிகளாக மாறிடுச்சு. சமூக வலைதளங்கள்ல ஸ்க்ரோலிங் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொன்னா அப்படியே மேலே தள்ளி தள்ளி என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து அப்படின்னு பார்க்கறதுக்கு பேரு ஆங்கிலத்தில் ஸ்க்ரோலிங் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயம்தான் 2025 போதைப் பொருட்களினுடைய பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சது என்னன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரோல் பண்ணுற இந்த விஷயம்தான். அடுத்து என்ன அப்படின்றத மேலே தள்ளி தள்ளி பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து என்ன அடுத்து கண்டினியூஸாக செய்திகள் வரும். இந்த விஷயம்தான் 2025 ஆய்வுகளில் முதல் போதைப் பொருளினுடைய பட்டியலில் முதல் போதைப் பொருள் எதுன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரோல் பண்ணுற இந்த விஷயம்தான். 2025 ஆய்வுகளில் ஒரு நபர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், உலகளாவிய அளவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் என்ன செய்யறான்னு சொன்னால் செல்போனோட சோசியல் மீடியா சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய நேரத்தை கழிக்கிறான். இது ஆச்சரியத்திற்குரிய விஷயம். உலகளாவிய அளவில் 2.5 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் 3.25 மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது இந்த சமூக வலைத்தளங்கள். இப்போ எந்த அளவிற்கு நம் பகுதி, நம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், நம் சமூகத்தை சார்ந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த சமூக வலைத்தளத்தில் எந்த அளவிற்கு தங்களுடைய நேரத்தை செலவிடுகின்றார்கள். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலத்தில் சராசரியாக 6 ஆண்டுகள் 8 மாதம், 6 வருஷத்துக்கும் மேலே என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த ஆய்வுகளில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் 6 வருஷத்துக்கு மேலே முழுக்க சமூக வலைதளங்களில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறான் அப்படின்ற ஆய்வு ஒரு பக்கம் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் இந்த விஷயத்தினுடைய இந்த இப்படியே போச்சுன்னா நம் சமூகத்தினுடைய எதிர்காலம், நம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி முழுக்க அறிவை வலுங்கடிப்பதற்கான ஒரு விஷயத்தை நோக்கி, ஒரு பாதையை நோக்கி நம் சமூகத்தினர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய ஆய்வுகள் நடத்தினாங்க. இன்னும் என்னன்னு சொன்னா 70% மக்கள் எதுக்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னு தெரியாம என்ன செய்யறாங்கன்னா இப்படி மேல தள்ளி பார்க்கக்கூடிய ஒரு ஆய்வுகள் வெளியிருந்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா 2025 இது ஒரு பக்கம் ஒரு ஆய்வு, இன்னொரு பக்கம் நோய் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை ஆய்வு செய்யும் பொழுது இந்த சமூக வலைதள பயன்பாட்டினால, செல்போன் பயன்பாட்டினால 2025 முழுக்க 65% மக்கள் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வயது வரம்பில்லாம 65% மக்கள் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 40% குழந்தைகள் கவனச்சிதறலை, எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்காத, படிக்கிற விஷயங்கள் மண்டையில் அப்படியே நிற்காத அந்த ஒரு சூழ்நிலைக்கு 40% குழந்தைகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மீதி இருக்கக்கூடிய 32% நபர்கள் அந்த சோசியல் மீடியாவை பார்த்து அதில் ஒரு ஆள் பிரபலமாக இருக்கிறான்னு சொன்னால் அவனை மாதிரி நம்மளால் ஆக முடியலையே அப்படின்ற ஒரு உருவ கவலையை 32% இளைஞர்கள் இருப்பதாக ஆய்வுகள் நமக்கு சொல்லித்தருது.
எந்த அளவிற்கு நம்முடைய அடுத்த தலைமுறையினருடைய உடல் ரீதியான, உணர்வு ரீதியான, ஆன்மீக ரீதியான பாதிப்பையும் தாக்கத்தையும் இந்த செல்போன் கெடுக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து நமக்கெல்லாம் தெரியும் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது. அது இன்னைக்கு ஒரு பெரிய பல கம்பெனிஸில், பல நிறுவனங்களில், பல இடங்களில் அது இன்னைக்கு ஒரு உச்சகட்ட தொழில்நுட்பமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பக்கம் அந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி என்பதை தாண்டி நம்மள்கிட்ட இருக்கிற மூளை மாதிரி, நம்மள்கிட்ட இருக்கிறது இயற்கையான மூளை. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபோன், அதில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்மளுடைய டிஜிட்டல் பிரெயின். நம்மள்ட்ட எப்படி மூளை இருக்குதோ அதே மாதிரி நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் நம்மளுடைய இன்னொரு மூளை இருக்கின்றது. அது எப்படின்னு சொன்னால், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடிய அல்காரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாம ஃபோனை யூஸ் பண்ணும் பொழுது அறிவு ரீதியான தேடல்களை அதிகமாக நம்முடைய மூளை சிந்திக்கிறது என்று சொன்னால், அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நமக்கு காட்டும். ஆன்மீக ரீதியாக விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நபராக நாம இருக்கிறோம் சொன்னா அது சம்பந்தப்பட்ட வீடியோ நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பெல்லாம் சோசியல் மீடியாவை திறக்கிறோமோ, நம்ம மூளை எதை நோக்கி செயல்படுகின்றதோ, ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னு நம்ம மூளையில சிந்திக்கிறோம் சொன்னா, போன்ல பார்க்குற வீடியோஸ் எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்த பொருட்களை விளம்பரப்படுத்துவதாக வரும். ஆன்மீக ரீதியாக, அறிவு ரீதியாக, ஆபாச ரீதியாக நம்முடைய மூளை செயல்பட்டாலும் நம் கையில் இருக்கக்கூடிய அந்த ஏஐ அல்காரிதம் என்ன செய்யும் சொன்னா, ஆபாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி காட்டும். இப்படித்தான் இந்த சமூக வலைத்தளம் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. பொய்கள் அதிகமாக பரப்பக்கூடிய ஒரு விஷயமாக சமூக வலைத்தளம். உண்மை வெளியே போகலான்னு செருப்பை மாற்றுறதுக்கு முன்னாடி பொய் உலகத்தை சுற்றி கொண்டு விடுகிறது சமூக வலைதளங்கள் மூலம். உண்மையா பொய்யா அப்படின்ற அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பார்ப்பதை தாண்டி அது எந்த அளவுக்கு வைரலாக இருக்கின்றது அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர்கள் ஒரு செய்தியை பார்க்குறாங்க. ஒரு செய்தி வருது, அது அதனுடைய உண்மைத்தன்மை, அது உண்மையா பொய்யா அப்படின்றத தாண்டி அது எந்த அளவுக்கு வைரலாக இருக்கின்றது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு சந்ததியினர்கள் உருவாகி வருகின்றார்கள். இது குறித்து இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன, இது விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகளுக்கு இது சம்பந்தப்பட்ட அறிவுகள்ல, அறிவுரைகள்ல நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கடமை அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கடமைன்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சரி மதரசால போய் கல்வி கத்துக்கணும், அல்லது நமக்கு என்ன தேவையோ அடிப்படை கல்வி, இஸ்லாத்தினுடைய ஷரியத்து கல்விகள் அடிப்படை நாம கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நாம நினைக்கலாம் அந்த ஹதீஸ். ஆனா அந்த ஹதீஸ விரிவுரை செய்கின்ற, விளக்கம் எழுதுகின்ற இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இது தலபுல் இல்மி, இல்மை தேடுவது, கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கடமை அப்படின்றத வெறும் மார்க்க கல்வியோடு நாம் சுருக்கி கொள்ளாம, நாம எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கணவன் மனைவி புதிதாக வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த மணமகன் மணமகளாக இருக்கட்டும், அல்லது பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கட்டும், பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த துறையில் அவர்கள் இருக்கின்றார்களோ அந்த துறை சம்பந்தமான வழிகாட்டுதலை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இதுதான் கல்வியை தேடுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசான காலத்துல நாம மக்தப கல்வியை கற்றுக்கொள்வதல்ல, நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ, எந்த விஷயத்தில் இருக்கிறோமோ, ஒரு குடும்ப தலைவனாக நாம் இருந்தால், ஒரு தந்தையாக இருந்தால், ஒரு தாயாக இருந்தால், ஒரு சகோதரனாக இருந்தால், அவன் பிற நபர்களிடத்தில் எப்படி உறவை மேற்கொள்ள வேண்டும். ஒரு வியாபாரம் தொடங்க போறோம், அந்த வியாபாரத்தில் இஸ்லாமிய வழிகாட்டுதல் என்ன என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் மட்டுமல்ல பெண்ணும் கற்றுக்கொள்வது கட்டாய கடமைன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில இந்த போனை யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். முதல்ல இந்த விஷயங்கள்ல, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா,
குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின், உங்களிடத்தில் ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு இடத்துல ஃபார்வர்ட் ஆகி ஒரு செய்தி நம்ம இடத்துல வருதுன்னு சொன்னா, ஃபதபையனு, அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு வீடியோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சோசியல் மீடியால இருந்து ஃபார்வர்ட் ஆகுதுன்னா உடனே என்ன செய்வோம்னு சொன்னா நாம தான் முதல்ல பரப்பக்கூடியவரா இருப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த விஷயத்தை, சமூக வலைதளத்தை கையாளுகின்ற இந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா முதல்ல நமக்கு சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஏதாவது ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால், செய்தி என்பது செவி வழியாக மட்டுமல்ல, செல்போன் வழியாக வந்தாலும் ஃபதபையனு, அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் ஆராய வேண்டும். அப்படி ஆராயாம நீங்க பரப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுசீமு கௌமம் பிஜஹாலா, அப்படி அதனுடைய உண்மை தன்மை தெரியாம நீங்க பரப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். இந்த விஷயத்தை நாம கவனிக்கணும். ஒரு மெசேஜ் நமக்கு ஃபார்வர்ட் ஆகி வருது, அது உண்மையா பொய்யான்னு தெரியாம நான் பரப்பிட்டோம். அப்படி பரப்பினால் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், ஒரு நாள் நீங்கள் பரப்பிய அந்த செய்தி உங்களுடைய கை சேதத்திற்குரிய செய்தியாக மாறிவிடும் என்று குர்ஆன் நமக்கு பாடம் எடுக்கின்றது. நாம செய்திகளை பரப்புகின்ற விஷயத்துல உண்மைத்தன்மை ஆராயாம ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னா ஒரு நாள் அது எப்படி நாள் வரலாம், அது நமக்கு கை சேதத்திற்குரிய செய்தியாக மாறிவிடும். இன்னைக்கு பரப்பப்பட்ட அந்த விஷயங்கள்னால பெரும் பெரும் பாதிப்புகளை அடைஞ்சிருக்கிறாங்க. 2018 பெங்களூர்ல ஒரு சம்பவம், குழந்தை கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வைரலா இருந்துச்சு. குழந்தை கடத்தல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா வாட்ஸ்அப்லையும் குழந்தையை கடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஃபார்வர்ட் ஆச்சு. அப்போ ஃபார்வர்ட் ஆகி பீக்ல இருக்கு, உச்சத்தில் இருக்கு. உஷாரா இருக்கணும், குழந்தைகள் எல்லாம் யார் எதுக்கு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் பரப்பப்பட்டுச்சு. அந்த ஊர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்த ஒரு முஸ்லீம், அவர் ஒரு குழந்தை தெருவில் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு குழந்தை, பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அன்பாக என்ன செய்யறானா எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்து கடைசியில் ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த பிள்ளையுடைய தலையை தடவி கொண்டு இருக்கும் பொழுது இந்த வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி செய்திகள் பரவுதா இல்லையா, இதை பார்த்தோன்னு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை எந்தவித விசாரணையும் இல்லாமல் சரி இவன் குழந்தையை கடத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொன்றதாக 2017 நடந்த உண்மை சம்பவம். அதுக்கு 2013 நடந்த முசஃபர் நகர் கலவரம். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒரு வீடியோ அது அதிகமாக வைரலாக பரப்பப்பட்டது தான் அந்த 2013 நடந்த முசஃபர் நகரினுடைய கலவரத்துடைய காரணம். 2020 பால்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதுக்கள் அவர்களும் அடித்துக் கொள்ளப்பட்டார்கள். அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியாக உண்மைத்தன்மை ஆராயாமல் பரப்பப்பட்ட பல வீடியோக்களை அடிப்படையாக வைத்து அந்த பால்கர் அப்படின்ற பகுதியில் சாதுக்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். இது நடக்கிறது ஏதோ ஒரு சாதாரண சம்பவமாக நாம் கடந்து சென்று விடலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் பரப்பக்கூடிய அந்த செய்தியினுடைய அந்த தாக்கத்தை நீங்கள் உண்மைத்தன்மை அறியாமல் பரப்பினீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு கை சேதத்திற்குரியதாக மாறும். உண்மைத்தன்மை ஆராயப்பட வேண்டும் சமூக வலைதளங்கள்ல. இரண்டாவது, பிறர் குறைகளை பரப்புகின்ற விஷயத்துல எப்படி நாம வாழ்க்கையில பிறரை பத்தி குறை பேசக்கூடாது, குறையை மறைக்க வேண்டும் அப்படின்ற அறிவுரைகளை எல்லாம் நாம் பின்பற்றுகின்றோமோ, அதே போன்று சமூக வலைதளங்களிலும் பிற நபர் குறித்து குறைகள் வருகிறது என்று சொன்னால் அந்த விஷயத்தில் அதை மறைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சமூக வலைதளங்கிறது பிற நபர்களினுடைய குறைகளை பரப்பக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அப்படி பரப்புகின்ற பொழுது ஒரு ஆளை பத்தி ஏதோ ஒன்று போட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வோம், நம்மளால என்ன, நமக்கு என்ன தெரியும் அவரை பத்தி, அவர் செஞ்ச தவறுகள், அவர் செய்த குற்றங்கள் நமக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே என்ன செய்வோம், கண்டினியூஸா டைப் பண்ணி விட்டுருவோம். இந்த விஷயம் குறித்து நாம் எச்சரிக்கை வேண்டும். குறிப்பாக முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப நாம கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த சமூக வலைத்தளங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா நைட்டு ரோந்து போய்கிட்டு இருப்பாங்க. ரோந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு உள்ள இருந்து இசை சத்தமும் பல ஒரு மாதிரியான ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் உள்ள இருந்து கேட்கும். கதவு பூட்டி இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, என்னன்னு பார்க்கறதுக்கு பின்னாடி போய் சுவரேறி குதிச்சு உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தா ஒரு முதியவர் மது அருந்தி கொண்டிருப்பார். பக்கத்துல இசைக்கப்பட்டு கொண்டிருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே கையை தட்டி விட்டுட்டு, என்ன இந்த மாதிரி அல்லாஹ் தடை செய்த இந்த தப்பை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, மது அருந்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரிடம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
கேட்க, அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அந்த முதியவர் சொன்னார், நானாச்சும் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உமரே, நான் இறைவனுக்கு மாறு செஞ்சு ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிக்கலாம், நீங்க 3 தப்பு பண்ணிட்டீங்க. முதல் விஷயம் வலா தஜஸ்ஸசு, ஒரு மனிதர் குறை ஏதோ தவறு செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொல்றான், அந்த குறைகளை துருவி துருவி ஆராயாதீர் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். நான் இந்த தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டானது. அப்ப நீங்க என்னுடைய குறையை நீங்க துருவி ஆராய ஆரம்பிச்சிட்டீங்க, முதல் தப்பு. இரண்டாவது, ஒரு வீட்டிற்குள் நுழைவதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதனுடைய வாசற்படியாக நுழைய சொல்கிறான். நீங்க என்னுடைய வாசலுக்கு பின்புறத்துல இருந்து வந்துட்டீங்க. மூன்றாவது, ஒரு வீட்டிற்குள் நுழைவதாக இருந்தால் சலாம் சொல்லி நுழைய வேண்டும். அன்னைக்கு சலாம் சொல்லாம திடீர்னு வந்துட்டீங்க, நானாச்சும் ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சிருக்கேன், நீங்க 3 தவறுகள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த முதியவர் சொன்னதாக வரலாறுகள் எழுதுவாங்க. இந்த விஷயம் முஸ்லிம்கள் குறித்து, முஸ்லிம்கள் குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்ற குறைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஃமினுடைய கண்ணியத்தை கொண்டு போய் கஅபத்துல்லாஹ்வோடு ஒப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த விஷயத்துல முஃமின் குறித்த அந்த குறைகளை பரப்புற அந்த விஷயத்துல சமூக வலைதளங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல மனிதர்களுடைய குறைகளை அதிகமாக நீங்க பரப்பப்படுகின்ற விஷயங்கள்ல நலவுகள் பரப்பப்பட்டது என்பதையும் தாண்டி ஒரு மனிதரிடத்தில் தவறுகள் நிகழ்கின்ற பொழுது அந்த தவறுகளை அதிகம் பரப்பக்கூடிய, அதிகம் பேசப்படக்கூடிய இடங்களாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மாறி வருகிறது. இந்த குறைகளை பரப்புகின்ற அந்த விஷயத்துல, அதே மாதிரி அதை பயன்படுத்துகின்ற விஷயத்துல அதனுடைய சாதகங்களை பாதகங்களை தெரிந்து பயன்படுத்த வேண்டும். இதுதான் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அப்படின்ற ஹதீஸினுடைய வெளிப்பாடு. அடுத்ததாக தான் இந்த பார்வை பேணுகின்ற விஷயங்கள். எப்படி ஒரு வீட்டினுடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட அனுமதி இல்லாமல் உள்ள போகக்கூடாதோ, அதே மாதிரி நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சாதனம் மூலமாக அனுமதி இல்லாமல் ஒரு உலகமே நம்முடைய வீட்டுக்குள் வந்து நிற்கின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை முழுக்க முழுக்க கண்காணிக்க வேண்டும். வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி லைட்டாக பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசலாமா அப்படின்ட்டு எட்டி பார்க்கும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் உன்னுடைய கண்ணை நான் பறித்து விடுவேன் அப்படின்னு அந்த சஹாபிக்கு சைகை செய்தார்கள். அப்போ பிற நபர்களுடைய வீட்டிற்குள் செல்லுகின்ற அந்த விஷயத்துல இவ்வளவு பேணுதலை கடைபிடிக்க சொன்ன மார்க்கத்தில் வந்த நாம் நம்ம வீடுகளில் நமக்கு தெரியாமல் நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக எத்தனையோ நபர்கள் உள்ளே வருகின்றார்கள். இந்த விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்கிறோமா என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நீங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி நேரத்தில் உட்கார்ந்து புலம்பக்கூடிய ஒரு சமூகமாக நாம மாறிட்டோம். வீட்டிற்குள் நுழைவதை அனுமதிக்காதீர்கள் அப்படி ஹதீஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். அது வெறும் வாசல் வழியாக மட்டுமல்ல, நாம கையில் வச்சிருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலமாகவும் 3ஆம் நபர் நம்முடைய வீட்டிற்குள் நுழைவதை அனுமதிக்க கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக மாறும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களிலும் மார்க்கம் எதை கடைபிடிக்க சொன்னதோ அதை கடைபிடித்த அல்லாஹ் தஆலாவிற்கு பிரியமான நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.